எல்லோருக்கும் வணக்கம். சிகரம் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் சார்பாக இந்த வீடியோ மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இப்போது கோவிட்-19 பேண்டமிக், அதை தொடர்ந்து வந்த லாக்டவுனால் நம்மளால் கிளாஸஸ் கன்டினியூ பண்ண முடியல. ஸோ அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக தான் நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்புக்கு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டோம். ஆன்லைன் ஃபார்மேட்லேயும் கொடுத்துட்டோம், பிடிஎஃப் ஆட்டும் கொடுத்துட்டோம். நீங்கள் எல்லாருமே சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸோடைய ஃபஸ்ட்டு செட், அதாவது 1 to 15. ஸோ அந்த ஃபஸ்ட்டு செட்டில் வந்து 30 கொஸ்டின்ஸ் இருந்தது. நம்ம இந்த வீடியோவில் கொஸ்டின்ஸ் 1 to 15 ஆன்சர்ஸும் எக்ஸ்பிளனேஷனையும் பார்க்க போகிறோம். அப்போது வீடியோவில் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும். ஸோ கைண்ட்லி அட்ஜஸ்ட் வித் தேட். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்க்கலாம். First question, Operation Sanjeevani, sometimes seen in news recently, is. So what is Operation Sanjeevani? It's an operation by Indian Air Force to supply essential medicines to Maldives. So Indian Air Force என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6.2 tons of essential medicines and hospital consumables வந்து மால்டீவ்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க through their C-130 transport aircraft, right? ஸோ இதுக்கு முன்னாடியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நிறைய இந்த மாதிரியான ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டைமில் கோவிட்-19 பேண்டமிக் சப்ளை செயின்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு டைமில் இது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் உடைய ஒரு இதாக பார்க்கப்படுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்தியாவுடைய சாஃப்ட் பவர், இந்தியன் டிப்ளமசியில் இந்தியாவுடைய சாஃப்ட் பவராக நம்ம என்ன பண்ணலாம், சாஃப்ட் பவரை டெபிக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸை நம்ம பார்க்கலாம், ரைட்? அப்போது இதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக 2 விஷயம். ஒன்று ஆப்ரேஷன் சமுத்திர சேது அண்ட் வந்தே பாரத் மிஷன். ஸோ 2 பற்றியும் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். அது வந்து உங்களுடைய ஹோம்ஒர்க், ரைட்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அபவுட் அன் அனிமல், ஹிமாலயன் ஐபெக்ஸ். So which of the following statement about Himalayan ibex is are true? So this animal is a subspecies of Siberian ibex. உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இது வரைக்கும் இது வந்து உண்மை நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஹிமாலயன் ஐபெக்ஸ் வந்து இதனுடைய ஒரு இனம் தான், சைபீரியன் ஐபெக்ஸனுடைய ஒரு சப்ஸ்பீஷிஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்ட்லி ஜூவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு ரிசர்ச் பண்ணி அதனுடைய அவுட்கம் என்னன்னா, திஸ் பர்டிகுலர் அனிமல் இஸ் அ டிஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ். ஓகே, ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பீஷீஸு அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து இங்கே இருக்குது. அண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, ஸோ தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அது நம்ம அதுக்கு நேம்லேருந்து நம்ம டிரைவ் பண்ண முடியும். இட்ஸ் அ அனிமல் விச் இஸ் எண்டமிக் டு திஸ் பார்ட் ஆஃப் ஹிமாலயா. ஸோ டிரான்ஸ் ஹிமாலயன் ரேஞ்சஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி correct answer here. Third question, which of the following statement or statements about members of parliament local area development scheme is are true? So first statement, it is a central sector scheme formulated by Government of India in 1993. So this is a correct statement. Second statement paranga, this scheme is currently under the ambit of Ministry of Rural Development. No. So now it's under the ambit of Ministry of Statistics and Program Implementation. So option A is the correct answer, one only. So MP LATS scheme is a central sector scheme. Central sector scheme ni edha solrona 100% contribution central government udiyada irundha and the schemes வந்து நம்ம central sector scheme அப்படினு சொல்றோம், ரைட்? இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயருக்கு 5 crores வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து இட்ஸ் நான் லேப்சபிள் இன் த சென்ஸ் 1 இயர் வந்து அந்த எம்பி ஸ்பெண்ட் பண்ணலை, இல்லை வந்து ஸ்பெண்ட் பண்ணதில் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட் வந்து அப்படியே நெக்ஸ்ட் இயருக்கான அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அதான் நான் லேப்சபிள் ஃபண்ட்ஸ். இந்த எம்பிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே சஜஸ்ட் ஒர்க் டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ இதில் வந்து இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் எம்பிஸுக்கு வந்து நோ சே, தே கேன் சஜஸ்ட் ஒர்க்ஸ், பட் இம்ப்ளிமெண்டேஷன் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் தி பர்டிகுலர் district collector. Then as I told you, this is under the ambit of Ministry of Statistics and Program Implementation.
So why this is in news? Because it's suspended for 2 years due to financial strains caused by COVID-19 pandemic. Moving on to the fourth question. Okay, fourth question is about a data sharing platform. Which of the following statements are correct? Global Initiative on Sharing All Influenza Data Platform, GIS aid, provides a publicly accessible database designed by scientists to improve the sharing of influenza data. So this is the correct statement about this platform. And the second statement is Germany is the official host of this platform. இதுவும் கரெக்டான statement. So both 1 and 2 are correct. So what is this GIS AID? So GIS AID is a public platform started by World Health Organization in the year 2018 for countries to share genome sequences. Okay, so especially virus sequences, influenza cause பண்ணக்கூடிய வைரஸினுடைய ஜெனட்டிக் சீக்வன்சஸ் ஆர் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வேர்ல்டு கண்ட்ரீஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னா they will share, right? So 2010 Germany became its host, official host. So ஏன் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் India, especially India's research organization, National Institute of Virology of Pune has shared இதுவரைக்கும் 9 whole genome sequences of the novel coronavirus. Novel coronavirus உடைய 9 sequences வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு கூட. ஏன் இந்த மாதிரியான ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸஸ் வந்து எப்படி அடாப்ட் ஆகுது, அந்த வைரஸுக்கு எதிரான வேக்சின்ஸ் டெவலப் பண்ணுறதுல இந்த பர்டிகுலர் ஜெனட்டிக் சீக்வன்சஸ் வந்து வில் பிளே எ வைட்டல் ரோல். அதனால தான் இந்த ஆர்கனைசேஷனை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுருக்கோம், ரைட்? மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், ஆப்ரேஷன் ஷீல்ட். ஸோ ஆப்ரேஷன் ஷீல்ட் against COVID-19 was launched by Delhi. So Operation Shield, this is an acronym. ஸோ அது நீங்கள் இந்த மாதிரி expand பண்ணிங்கன்னா இந்த மாதிரி definition வரும். S stands for sealing of the immediate area after geographical marking. S. H, home quarantine of all in the area, right? Then I stands for isolation and tracing. E for supplying essential goods to that particular houses. L stands for local sanitation and disinfection. D stands for door to door checking. So this is a measure taken by Delhi government to deal with currently ongoing COVID-19 pandemic, right? Then sixth question. Sixth question is about a regulating authority, Bureau of Civil Aviation Security. So first statement, it is the regulatory authority for civil aviation security in India. It's correct. And second statement is this organization lays down aviation security standards in accordance with Chicago Convention of International Civil Aviation Organization. So here both the statements are correct. Option C is the right answer. Seventh question, cancer train sometimes seen in news recently runs from Bathinda to Bikaner. Okay, so Bathinda is in Punjab and Bikaner is in Rajasthan. இதை ஏன் வந்து கேன்சர் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின். இதில் ட்ராவல் பண்ணக்கூடிய 60% பேசஞ்சர்ஸ் வந்து தே ஆர் கேன்சர் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பஞ்சாப் தான் இட்ஸ் இந்தியாவிலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேன்சர் கேசஸ் உள்ள ஒரு ஸ்டேட்டு. ஸோ அந்த பத்திந்தா அப்படிங்கிற ரீஜன்லேருந்து பிக்கானருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த COVID-19 பேண்டமிக்கு பிறகான லாக்டவுனால் அவங்க எப்படி அஃபெக்ட் ஆனாங்க அப்படிங்கிறது நியூஸில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் இங்கே இருக்குது, ரைட்? தென் எய்த்து கொஸ்டின் is from economy. It's about repo rate. Okay, so what is repo rate? Repo rate is the rate at which a central bank of a country lends money to commercial banks. சரியா? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பேங்க் வந்து ஆர்பிஐ. ஓகே, ஸோ இந்த ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, மற்ற மாதிரியான பப்ளிக் செக்டர் பேங்க், ப்ரைவேட் செக்டர் பேங்க், ஸோ இந்த மாதிரியான
கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு ஆர்பிஐ வந்து ஒரு வட்டி விகிதத்தில் லெண்ட் பண்ணுவாங்க. அந்த ரேட் தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ரெப்போ ரேட் வந்து ரீசன்ட் டைம்ஸில் இட் வாஸ் ரெடியூஸ்டு பை ஆர்பிஐ. ஸோ ஏன் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை ரெடியூஸ் பண்ணும்போது லிக்விடிட்டி வந்து கூடும். ஓகே, ஸோ லிக்விடிட்டி மீன்ஸ் மணி ஃப்ளோ. ஓகே, ஸோ ஏன் வந்து அப்படி ரெப்போ ரேட்டை குறைக்கும் போது மணி ஃப்ளோ கூடுதுன்னா, ஸோ வட்டி குறையும் போது அதிகமாக பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐட்டேருந்து கடன் வாங்கும். பேங்க்ஸ் வாங்கக்கூடிய கடன் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கு போகும். தட் மீன்ஸ் இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை வந்து பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை வந்து வீடை ரெனோவேட் பண்ணணும், இல்லை புதுசாக வீடு வந்து கட்டணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பேங்க்ஸுக்கு வந்து லோன் எடுக்க போவாங்க. ஸோ ரெப்போ ரேட் குறையும் போது பேங்க்ஸும் தன்னுடைய வட்டி விகிதத்தை வந்து குறைக்கும். ஆட்டோமேட்டிக்கலாக மக்கள்கிட்ட வந்து கேஷ் ஃப்ளோ வந்து இருக்கும். ரைட், ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ இருக்கும்போது கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நுகர்வு வந்து கூடும். ஓகேயா, ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெஷர் தான் இது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எக்கனாமியில். ஸோ இஃப் ரெப்போ ரேட் ரெடியூசஸ், இஃப் ரெப்போ ரேட் இஸ் டிக்ரீஸ்ட், லிக்விடிட்டி இன்க்ரீசஸ். ஸோ அதுதான் கான்செப்ட். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரைட், ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். Okay, and then this is the definition of base rate. Okay, right, we'll move on to the ninth question. So ninth question, the term zero yield sometimes seen in news recently is related to, actually it's related to comprehensive nuclear test ban treaty. It's also called a CTBT. So zero yield na enna அப்படினு சொன்னா, நியூக்ளியர் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அணு ஆயுத சோதனை வந்து எந்த இடத்துலையுமே பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து அப்பர் அட்மாஸ்பியராக இருந்தாலும் சரி, அவுட்டர் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, பூமிக்கடியில் இருந்தாலும் சரி. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரெட், இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண எந்த கண்ட்ரீஸுமே வந்து எந்த இடத்துலையுமே எந்த வகையான அணு ஆயுத சோதனையும் நடத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் இந்த ஜீரோ ஈல்டு அப்படிங்கிற விஷயம். ஸோ அது வந்து இந்த காம்ப்ரஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரெட்டியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏன் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சைனாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் தேர் இஸ் எ டசல், ரைட், யூஎஸ்ஏ அண்ட் சைனா. ஓகே, ஸோ இந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக்கில் வந்து ஸோ ரெண்டு கண்ட்ரீஸுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்பெஷலி யூஎஸ்ஏ இஸ் அக்யூசிங் சைனா ஃபார் கொரோனா வைரஸ் அவுட் பிரேக். ஸோ அதனால் இப்போ யூஎஸ்ஏ என்ன பண்ணியிருக்குன்னா, இவங்க நியூக்ளியர் இந்த ட்ரெட்டியை வந்து வயலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சஸ்பிஷனை வந்து ரைஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் ட்ரெட்டி வாஸ் இன் நியூஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அபவுட் biosafety level. 10th question, listen carefully. Biosafety level is a set of biocontainment precautions required to isolate dangerous biological agents in an enclosed laboratory facility. So this statement is actually correct. Next பார்த்தீங்கன்னா, the levels of containment range from the lowest, that is BSL 4, to the highest at a level on BSL 1. So this statement is wrong. ஏன் அப்படின்னா, ஏன் இந்த பர்டிகுலர் பயோசேஃப்டி லெவல் அப்படிங்கிற நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கொரோனா வைரஸ் அவுட் பிரேக் இஸ் கோயிங் ஆன். ஸோ வைரஸ் ரிலேட்டட் ரிசர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வைரஸுக்கு ஜீனோம்ஸை சீக்வென்ஸ் பண்ணுறது, வேக்சின்ஸ் டெவலப் பண்ணுறது, அதுக்காக அதை கல்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணணும். சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதை எல்லாமே வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேபில் தான், கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் தான் அந்த டெஸ்டிங்காக இருந்தாலும் சரி, ரிசர்ச்சாக இருந்தாலும் சரி பண்ண முடியும். ரைட், ஸோ இந்த பயோசேஃப்டி லெவல் அப்படிங்கிறது அதுதான், பயோ கண்டெய்ன்மெண்ட் ஜோனேஷன் இல்லை அந்த ரெகுலேஷன்ஸை தான் இந்த பயோசேஃப்டி லெவல் அப்படிங்கிற விஷயம் வந்து குறிக்குது. ஸோ இப்போ இதில் இந்த BSL 1, BSL 4, BSL 3, BSL 2, BSL 1 அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, லெபார்ட்டரிஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ இதில் BSL 1ங்கிறது வந்து ரொம்ப லோவான, குறைஞ்ச பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட லெபார்ட்டரி தான் BSL 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப அதிகமான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கக்கூடிய இல்லை ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் உள்ள லெபார்ட்டரி தான் BSL 1.
இப்போது எக்ஸாம்பிளுக்கு எபோலா அப்படிங்கிற வைரஸ் உங்களுக்கு தெரியும். எபோலா அப்படிங்கிற வைரஸ், இப்போ அந்த வைரஸ் வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ்னால பரவக்கூடியது, ரொம்ப ஈஸியாக பரவக்கூடிய ஒரு வைரஸ், இன்னொரு டெட்லி வைரஸ். இப்போ அதை ஹேண்டில் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, டபிள்யூஹெச்ஓவும் சரி, யுஎஸ்னுடைய சிடிசி அப்படிங்கிற அமைப்பும் சரி, பிஎஸ்எல் 4 லெவல் கண்டெய்ன்மெண்ட் உள்ள லேப்ஸில் தான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்எல் 3 லெவல் ஃபெசிலிட்டி உள்ள ஒரு லேபில் தான் அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் பிஎஸ்எல் 2 லெவல் ஃபெசிலிட்டி உள்ள லேப்ஸ்லேயும் அதை டெஸ்ட் பண்ணலாம், பட் we need precautions அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தேட்ஸ் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் கொஸ்டின். அண்ட் இங்கே வந்து ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நமக்கு வந்து இது மட்டும்தான் கரெக்டு. ஸோ இங்கே இந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா ப்ரொட்டக்டிவ் மெஷர் வந்து இல்லை ப்ரொடெக்ஷன் வந்து இந்த ஆர்டரில் தான் இன்க்ரீஸ் ஆகும், பட் இங்கே வந்து ரிவர்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பிஎஸ்எல் 4 ஹேஸ் தி ஹையஸ்ட் கண்டெய்ன்மெண்ட் ரேஞ்ச் அண்ட் பிஎஸ்எல் 1 ஹேஸ் தி லோவஸ்ட் கண்டெய்ன்மெண்ட் ரேஞ்ச். ஸோ 11th question, Paracel Islands is a disputed territory between China and Vietnam. ஓகே, ஸோ இந்த பிக்சரில் பார்க்குறீங்க. ஸோ திஸ் இஸ் சவுத் சைனா சி. சவுத் சைனா சீயில் சைனாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரி தான் Paracel Island. ஸோ சவுத் சைனா இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ. இப்போ சவுத் சைனா சி, அதில் இருக்கக்கூடிய ஐலண்ட்ஸ், ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஸோ கோ த்ரூ திஸ் சவுத் சைனா சி அண்ட் டிஸ்பியூட்டட் டெரிட்டரிஸ் ப்ளஸ் திஸ் 9- லைன். ஓகே, ஸோ இதெல்லாம் கூகுள் பண்ணி பாருங்கள். ரைட், ஸோ திஸ் இஸ் தி 9- லைன். இந்த பிக்சரில் இருக்குது பார்த்தீங்களா, 9- லைன். ஓகே, ரைட், we'll move on to the next question. National Panchayati Raj Day is observed on April 24. Okay, why it's observed? Because this 73rd Amendment Act 1992, that is Panchayati Raj institutions they are inserted into the constitution, so they are given a constitutional status. Okay, local government, so நம்ம third tier local government க்கு வந்து கான்ஸ்டிடியூஷனில் நம்ம இடம் கொடுத்தோம். ரைட், ஸோ அது அந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஃபோர்ஸுக்கு வந்தது இந்த பர்டிகுலர் டேட்டில் தான், April 24, 1993. ஓகே, ஸோ அந்த நாளில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நேஷனல் பஞ்சாயத்தி ராஜ் டேயை அப்சர்வ் பண்ணுறாங்க. ரைட், we will move on to the next question. This is about diarchy in the provinces. So which act introduced diarchy in the provinces? So it's A, option A, Government of India Act 1919. This is the diarchy, pictorial representation of diarchy. So subjects வந்து ரெண்டா கிளாஸிஃபை பண்ணாங்க, சென்ட்ரல் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட். ஸோ அந்த ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸை வந்து again they bifurcated into 2, transferred subjects அப்படின்னு பிரிச்சாங்க, reserved subjects அப்படின்னு பிரிச்சாங்க. இந்த transferred subjects வந்து கவர்னர் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கீழே இருந்தது. ரைட், ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து 70% ஆஃப் தம் ஆர் எலெக்டட். ஓகே, ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்னர் ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்கு கையில் இருந்தது. இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து மோஸ்ட்லி தே ஆர் அஃபிஷியல் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ ஐசிஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ ஏன் வந்து இந்த டயார்கி இன் ப்ராவின்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஃபினான்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்டாக தான் வச்சுருந்தாங்க பிரிட்டிஷர்ஸ். ஸோ அதனால் என்ன தான் இந்தியன்ஸ் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இருந்தாலும் இங்கே இருந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா தே நீட் தி அப்ரூவல் ஆஃப் தீஸ் பீப்புள். ஸோ இந்த பீப்புள் வந்து எல்லாருமே பிரிட்டிஷர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் தி ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ diarchy in the provinces was introduced by this particular act. Then we will move on to the next question. That is 14th question. Interstate Migrant Workmen Act was enacted in, this particular act was enacted in 1979. So இப்போ வந்து இந்த மைக்ரண்ட் கிரைசிஸ், மைக்ரண்ட் லேபர்ஸ் கிரைசிஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதுவும் இப்போ அந்த லாக்டவுன் இம்போஸ் பண்ண பிறகு, ரைட், இட்ஸ் கோயிங் ஆன் அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஸோ அப்போது இந்த மைக்ரண்ட் ஒர்க்மேனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்ன ஆக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆக்ட்ஸை மென்ஷன் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த பர்டிகுலர் ஆக்ட், இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்மேன் ஆக்ட். பட் இந்த ஆக்டுக்கு கீழே இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை டிஃபைன் பண்ணக்கூடிய டெஃபனிஷன் வந்து இட்ஸ் நாட் என்னென்னா
அப் டு தி லிமிட். அது வந்து ஒரு நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதபடி அந்த டெஃபினிஷன் இருக்குது. எப்படி இந்த ஆக்ட் டிஃபைன் பண்ணுதுன்னா, மைக்ரண்ட் லேபர் இஸ் த ஒன் ஹூ ரெக்ரூட்டட் பை எ லைசன்ஸ்ட் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து டிஃபைன் பண்ணுது. பட் திஸ் யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு லைசன்ஸ்டு கான்ட்ராக்டர் மூலமாக ஆர்கனைசேஷன்ஸோ கம்பெனிஸோ இல்லை இண்டஸ்ட்ரீஸோ மைக்ரண்ட் லேபர்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ அதனால் டெஃபனிஷன்லேயே இந்த ஆக்ட் வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது, ரைட்? நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதபடியே இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ரிப்பீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆக்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி. தென் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆக்ட் 2008 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எனாக்ட் பண்ண அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் சோஷியல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட். இந்த ரெண்டு ஆக்ட்டுமே வந்து டீல்ஸ் வித் மைக்ரண்ட் லேபரர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? தென் 15th question, the final question from this video, right? Hand in hand is a joint military exercise between two countries, India and China, right? So with this we'll wind up the first 15 questions, and thank you for watching this video.